யுஎஸ் அண்ட் பிசிஎம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, ராம் பக்தன் ஆஞ்சநேயர் சிலையுடைய ஒரு மகா கும்பாபிஷேக பெருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் வந்து ஸ்ரீரங்கத்தில் காணப்படுற மேலூர் கிராமத்தில் உள்ள 37 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ சஞ்சீவன ஆஞ்சநேய சுவாமிட்டு கும்பாபிஷேக பெருவிழாவையும், அது எப்போ நடக்குது, அதோட சிறப்புகள் என்ன, அந்த சுவாமி போய்ட்டு நீங்கள் வழிபட்ட என்னென்ன பலன்கள் அடையலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் 25ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே தான் துவங்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேலூர் கிராமத்தில் உள்ள 37 அடி கொண்ட அந்த ஆஞ்சநேயர் சிலை அந்த மாவட்டத்துலேயும் நீங்கள் வந்து இந்த கிராமத்தில் வேற எங்கேயும் காண கிடைக்காது. முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல்லால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அனுமன்ட்ட ஒவ்வொரு அந்த உடம்பு அங்கங்களையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அழகாக பார்த்தீங்கன்னா சிபிச்சு இந்த ஒரு சிலையை செஞ்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிலை பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷமாக கட்டி பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. இந்த ஒரு சிலை அருள் பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக அது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சஞ்சீவின ஆஞ்சநேயர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றவர். அதாவது பார்த்தீங்கன்னா லட்சுமணன் பார்த்தீங்கன்னா ராவணன்ட்டு போரில் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிடுவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வந்து சஞ்சீவினி அந்த மலையை கொண்டு போயிட்டு தூக்கி கொண்டு போய் வச்சு தான் அதில் உள்ள மூலிகையை கொண்டு பார்த்தீங்கன்னா இது ஆஞ்சநேயர் வந்து லட்சுமணனை உயிர்ப்பிப்பார். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா கருணை உள்ள கொண்டவராகவும் மற்றவங்களுக்கு உதவுற ஒரு உள்ளம் கொண்டவராகவும் இருக்கனால இந்த ஒரு சஞ்சீவினி ஆஞ்சநேயர் சிலையிட்ட முகத்தை பார்த்து நம்ம வழிபட்டால் அந்த ஒரு கும்பாபிஷேக விழாவில் நம்ம வந்து ஆஞ்சநேயன்ட்டு பூரண அருள் அவர் பார்த்தீங்கன்னா சக்தி பலம், அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வந்து கடவுள். அதனால் ஆஞ்சநேயன்ட்டு அருள் வெற்றி அதெல்லாம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் நமக்கு வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா செழிப்பு உண்டாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி கடவுள்னால நமக்கு தொழிலில் போய்ட்டு நல்லா பணம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணங்கள் அது நிறைவேறும், அது மாதிரிலாம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு காதலில் வந்து சேர்த்து வச்சு ஒரு தூதன் மாதிரி செயற்பட்டனால உங்களோட காதலும் கூட வெற்றி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இன்னும் நிறைய வேண்டுவீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் துன்பங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாமியை வந்து வழிபட்டால் உங்களுக்கு வந்து இல்லாமல் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிற்பி வந்து இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னா அது யாருன்னு நீங்கள் கேட்பீங்க. வேறு யாரும் இல்லைங்க, அந்த சிற்பி வந்து பாலசுப்ரமணியம் சிற்பின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சிலைகள் செய்கிறதுல, அதுவும் பிரம்மாண்ட சிலைகள் செய்கிறதுல ஃபேமஸ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் போடுறேன், போட்டுருப்பேன், இல்லாட்டி இனிமேல் தான் போட போகிறேன். அதை பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அவர்கிட்ட சிற்பங்கள் நுணுக்கங்களும் சரி, இல்லாட்டி அந்த ஆஞ்சநேயர்கிட்ட அந்த கருணை அன்பு சார்ந்த முகத்தை காட்டுறதா இருக்கும், வேறு லெவலுக்கு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வர சொல்லி தான் இந்த ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த ஆலய நிர்வாகம் சொல்லியிருக்கு. ஆனால் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவில் இருக்கனால இப்போ அந்த இலங்கை பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா போக இயலாது. பரவாயில்ல, உங்களுக்காக கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்கள் ஃபோன்லேயே வருவார். அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப் வீடியோ போடுற மாதிரியும் சரி, இல்லாட்டி யூடியூப் லைவில் பார்த்தீங்கன்னா தென்னையத்தி ராமபட்டாபிஷேக சஞ்சீவன ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயம் மேலூர் கிராமம் ஸ்ரீரங்கம் மகா கும்பாபிஷேகம் பெருவிழான்னு வச்சா அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் கூட காட்ட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்பில் தேர்ச்சி பண்ணி பார்த்தா கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலை இப்படி கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முழு தொண்டு செய்கிறவராக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க சுவாமி தண்ணியில் ஈடுபடுறவராக ஒரு குருதேவர் இருக்கார். அவர் தான் மாதேசன். இன்னொன்று ஆர் வாசுதேவன் அவங்களாம் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து நினைப்பீங்க இந்த ஒரு அனுமனுக்கு வந்து நம்ம வந்து நட்பலன்களை பெறதுக்கு உதவி செய்யலாம், பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம் அப்படின்னா உதவி செய்யுங்க. அப்போ உங்களோட உதவிகளை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர்களில் கால் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களோட உதவிகளை வாங்கலாம். இது நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். வேணும்னா பார்த்தீங்கன்னா அந்த இதில் போட்டிருக்கும், நான் காட்டுறேன். 0944 38357226 அது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0807217276 அதாவது நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், நீங்கள் பார்த்து கால் பண்ணி அந்த சுவாமிக்கு வந்து நீங்கள் பணம் பொருள் உதவி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். போகிறவங்க வெளிலனா போயிட்டு இந்த விழாவில் கலந்துக்குங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்ல இல்லை. எல்லாம் சிவன் அவதாரம் ஆஞ்சநேயர் அருள் தான். அடுத்த நான் வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகி நம்ம அனுமனக்காக கோடானி கோடி மக்கள் பார்த்திங்கன்னா 3ஆம் மாதம் 25 அதாவது பார்த்திங்கன்னா புதன்கிழமை போவாங்க. நீங்களும் போகலாம். முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.